இது பாருப்பா, உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. என்ன நான் 2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன். ஆனா நீ அறிவு உள்ளவன், படிச்சவன். 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? சொல்லுப்பா. ஹலோ ஹலோ சிவா, எப்படி இருக்கீங்க? மேடம் சொல்லுங்க. நிலைமை எங்க கைமீறி போயிடுச்சு. நீங்க வந்தாதான் சிவா இதை அடக்க முடியும். சாரி கமிஷனர் சார், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அது ஓகே, என் பேச்ச கேளுங்க. தயவு செய்து வாங்க. முடியாது சார். சிவா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களை விட்டா யார் சிவா இருக்காங்க? சரி, நான் வரேன். என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல 6 மில்லு இருக்கு, அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிடுறேன். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். அது ஆசிரியர். மெட்ராஸ்ல 3 கப்பல் ஓடுது, அதுல 1.5 கப்பல் உனக்கு எழுதி வச்சிடுறேன். ஏய், கப்பல்காரன் உன்னை கடல்ல பிடிச்சு தள்ளி விட்டுருவான். ஐயோ, ஆறுங்க அது மறுபடியும். அது டேப் இருக்காடு. ஊட்டியில டீ எஸ்டேட் 100 ஏக்கர் இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? ஐயோ, யார மனுஷன் பேசுறானுங்க. ரோட்ல பிச்சைக்காரன் பேசிட்டு போறான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்க கண்ணு. ஐயோ, உங்க கார பல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. மாப்ள, நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. தாவா? கழுத வயசாவது உள்ள வரது பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர. டேய் கைகூலி, அங்க பாரு ஏரோப்ளைன். அறிவு கெட்டவனுங்க ஃபேனை வெளிய வச்சிருக்கானுங்களே, உள்ள வச்சிருந்தா எல்லாருக்கும் வேர்க்காம இருந்திருக்கும்ல. ஐயோ, என்ன நொய்யா? ஏண்டா கேட்ச் புடினா மேல ஹெலிகாப்டர் தத்துவம் பேசிட்டு இருக்கியா? டேய் அனகொண்டா, கிரவுண்ட்ல பூந்து என்ன கலாட்டா பண்ற? நான் ஸ்பின் பாலிங் போட போறேன். ஏய், ஸ்பின் bowlingனா பால ஸ்வைட் போடுவாங்க. நீனா இடுப்ப ஸ்வைட் கேமரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கற. நான் ஸ்பின் bowler தெரியுமா? என்ன ஸ்பின் bowler? காலை பார்த்தா பண்ணி புடிக்கிற மாதிரி ஒரு ஷூ. சரி போ போய் பால் போடு. ஐயோ, Offside. Standing tall. டேய் வாடா. டேய் ஏன்டா தித்துன்னு முடிக்கிற? ஓடி வாடா. டேய் உனக்கு கால் இருக்குல்லடா, நீ ஓடி வாடா. நான் அப்பவே சொன்னேன் இல்ல, மரத்தடியில உட்காந்து சீட்டு வரலான்னு. இப்ப வெட்டு வெயில்ல நிக்க வச்சுட்டு ஓடி வா ஒளிஞ்சு வான்னு. நீ அடிக்க மாட்ற, அடிச்சா ஓடி வர மாட்ற, அப்புறம் எப்ப ரன் வரும்? அத்தனை ஒழுங்கா ஓடி வரணும். என்ன இப்ப கரெக்டா ஓடி வந்துட்ட பாத்தியா? டேய் அறிவு கட்டவனே, பால் இங்க இருக்குடா, எடுத்து அவுட் பண்ண போறாங்கடா. டேய் டேய் பந்தகுரா அவுட் பண்ணு. பந்தகுரா டேய் பந்தகுரா அவுட் பண்ணு. டேய் பந்தகுரா அவுட் பண்ணு. ஏய் நாதஸ் அண்ணே, இந்த வந்துட்டேண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர, எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி, 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ஓ, ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உன் கூட தலைவலியா? காசு கொடு. நீயே பிச்சுக்க. இந்தாங்கண்ணே. என்ன இது பழம் நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஓகே. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சான்? நீ கேள். ஏய் உட்கார்றா. தம்பி, ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு.
எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் ஆயிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 என்ன எங்க சண்டை, என்ன எங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. 1 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயா கேளுக்கா? இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2 வாங்கினியாளா? வாங்கினே. 1 இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. அடே ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஏய், என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு, பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு 1 பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். சூப்பரா கிடைக்கும், கையிலா கொடுக்கும். எவ்வளோடா? 25,000 ரூபாய். எவ்வளோ? 25,000 ரூபாய். ஏய் போங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் போங்கடா. என்னடா மணி, புதுசா பைக் வாங்கி இருக்க போல இருக்க? ஆமா சாமி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சட்டை போடுறதுக்கு கூட வழி இல்லாம சுத்திட்டு இருந்தான். நான் தான் மொட்டை போடுற இடத்துல கூட்டு போய் வேலையில சேர்த்து விட்டேன். இன்னைக்கு ரசீதுக்கு மேலேயே மேல்படி வாங்கி புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவி 50லயே சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து. ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்ச ஐராயிரானே, கல்யாணம் பண்ணா விளங்குமா? வேற ஐரியா பார்க்கலாமா? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுடா. யோ ஐயரே, இங்கேயே ஜம்க பண்ணிட்டு இருக்கமா, வாயா. சரி வாங்க போலாம். ஆமா. ஓ, வேற யாரும் எதுவும் வாங்கல போ. என்ன ஓய், ஸ்பெஷல் தரிசனமா? மேல மேல. போயிட்டு வாங்க. அறநிலைத்துறையில ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா தான். ஆனா இவன் ஸ்பெஷல் தரிசனம் சாமியை கிட்ட கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு 500 ரூபாய் வாங்குறான். நங்கநல்லூர்ல பெரிய வீடு கட்டிட்டான். கிராஃப் கூட என்ன கூப்பிடல. கூப்பிட்டா மட்டும்னா போய் வாழ்த்து வா போற, வயிறு தான் போற. சாமி எவன் வீடு கட்டினா எனக்கு என்ன சாமி? நான் தாலி கட்டின டைம் ஆச்சு, வாங்க சாமி. கட்டுக்கோ வாங்க.